Hi friends, எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 Star Cinemas. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அபிஷியலா சொல்லிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 23 இருந்து 24 நாட்கள் இருக்கு. எக்ஸாக்டா இந்த நாள் அப்படின்னு நம்ம இன்னும் சொல்ல முடியல. என்ன அப்படின்னா இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா, ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டே இருக்கு. இப்ப வரைக்கும் ஜனவரி 10 அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்காங்க. மேக்சிமம் அதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும், அதற்கு வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜனவரி 9 அப்படின்றது வியாழக்கிழமை, ஜனவரி 10 அப்படின்றது வெள்ளிக்கிழமை. அதை தாண்டி அன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு பக்கம் கேம் சேஞ்சர், இன்னொரு பக்கம் பனங்கான் படம். ஸோ முத நாள் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பேசினதுதான். ஸோ என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி இப்ப விடாமுயற்சி படம் என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படத்தோட அப்டேட்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்க, அதாவது ஷூட்டிங் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுவாங்களா, இல்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருமா, எந்த மாதிரியான பிளான் இருக்கு, இன்னும் ஒரு 20 இருந்து 23 நாட்கள் 24 நாட்கள் மட்டும் தானே இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் பேச போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேங்காக்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அஜித் சார் ஒரு ஸ்டில் ஒண்ணு விட்டாங்க இல்லையா, அது பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கும் போதே மறுநாளே கிளம்பி போயிட்டாரு. இப்ப பேங்காக்ல தான் இருக்காங்க, ஷூட் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாட்கள் அங்க ஒரு சாங் ஷூட் எடுக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதுதான் பிளான். ஆக்சுவலி அதை தான் எடுக்க போறாங்க. அது இல்லாம டாக்கி போர்ஷன் இருக்கு தாய்லாந்துல, வேறு சில இடங்கள்ல அந்த போர்ஷனுமே எடுக்கணும், பேச்சு ஒர்க் மாதிரி தான். ஸோ அதையுமே எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 இருந்து 10 நாட்களுக்குள்ள இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னடா இன்னும் ஒரு 25 நாட்கள் கூட இல்ல, அதுக்குள்ள 10 நாள் ஷூட் வச்சா எப்படி மற்ற ஒர்க் எல்லாம் பண்ணிட்டாங்களா, முடிச்சுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. ஆல்மோஸ்ட் படத்தோட எல்லா ஒர்க்கும் டன் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க, படம் ரெடி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. இந்த கொஞ்சம் கேப் விழுந்தனால இதை இப்ப எடுத்து அதை எடிட் பண்ணி இடையில கோர்க்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு வேலையை கண்டிப்பா செய்ய போறாங்க. சோ அது பெரிய விஷயம். ஒரு சாங்கை இடையில ஜாயின் பண்ணணும், டாக்கி போர்ஷன் தானே. சோ எங்க தேவைப்படுதோ அங்க போய் கோர்க்க போறாங்க. கோர்த்துட்டா படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிரும். சோ இந்த ஒர்க் இன்னும் மேக்சிமம் ஒரு 6-7 நாள் ஷூட் இருக்கு அப்படின்னா அங்கிட்டு ஒரு 3-4 நாள் தான். சோ அந்த ஒர்க்கை பார்த்துட்டு படத்தை ஆல்மோஸ்ட் முடிச்சிருவாங்க. படத்தோட அப்டேட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் ஸ்பெஷலா விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அங்கிட்டு 10 நாட்கள் தான் இருக்கு. ஸோ நியூ இயருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதற்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் வீக்கெண்டை முன்னிட்டு ஒரு 25ஆம் தேதி அப்படி இல்லைன்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, இல்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கே கூட 25ஆம் தேதி கூட ரிலீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த ஒரு ப்ரோமோ, எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லாம டீசர் ரிலீஸ் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்களா, இல்ல சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களான்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நியூ இயருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சாங்கா இருக்கும் அப்படின்னா, விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஓப்பனிங் சாங் இருக்கிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இல்லை. அதற்கான படமும் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். இதுல மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் கதையை தாண்டி ஒரு பாட்டை மட்டும் தனியா வைப்பாரான்னு கேட்டா இது வரைக்கும் அப்படி நடந்தது கிடையாது. ஸோ அஜித் சார் படம் அப்படின்றதுனால ஃபேன்ஸ்க்காக அப்படி வைப்பாரான்னு பார்த்தா அப்படி ஒரு கதைக்களத்தையே அவர் கொண்டு போயிருக்க மாட்டார் கண்டிப்பா. ஸோ இது மகிழ் திருமேனியோட படமா தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோ சாங் அப்படின்றது இருக்காது. இன்ட்ரோ சாங் இருக்கும், அது அஜித் சார் ஃபேன்ஸுக்காக பண்ணுவார் இல்லையா. வலிமை படமா இருக்கட்டும், துணிவு படமா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணாங்க பாட்டை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இல்லாம கதையோட சேர்ந்து அது ஓப்பனிங் சாங்கா இல்லாம ஒரு பாடலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டா கூட இருக்கலாம். எப்படின்னா ஸ்டார்டிங்ல 2 பேரும் போவாங்க இல்லையா, ஒரு டூர் மாதிரி போவாங்க, ஒரு வெக்கேஷனுக்காக போவாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு சாங்கா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். பிளாஸ்டிக் போர்ஷன்ல ஒரு சாங் இருக்கு, அதுதான் இப்போ ஷூட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாம நிறைய எமோஷனலான சீன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு சாங் இருக்கலாம். மொத்தமே 3 இருந்து 4 பாட்டு தான். அதுல ஒரு பிஜிஎம் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதாவது தீம் மியூசிக் மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாட்டு பெருசா இன்ட்ரோ சாங் மாதிரி இருக்காது, பட் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு டூயட் சாங் ஒன்று இருக்கு, அதுவுமே மாண்டேஜா தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி ஒரு டிராவல் சம்மந்தப்பட்ட சாங்கா கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாங்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பா சாங்ஸ் நம்மளை
பெருசா வந்து எதிர்பார்க்க வேணாம். பட் இருந்தாலும் கேட்கிற மாதிரி நல்லா டீசென்டா தான் இருக்கும். பட் தீம் மியூசிக் வேற மாதிரி இருக்கும். ஸோ எதை வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். பட் கண்டிப்பா சிங்கிள் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் டிசம்பர் 31 அப்படி இல்லைன்னா ஜனவரி 1 கண்டிப்பா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஜனவரி 9 10 தான் படம் ரிலீஸ். ஸோ அதனால வந்து ஜனவரி 1ஆம் தேதி தான் கரெக்டான டேட்டு. ஸோ அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி படத்துல நடிச்ச நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயா இருக்கட்டும், அதுலதான் மேக்சிமம் இப்போ வந்துட்டு இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து நிறைய பேர் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் சார், ரெஜினா இருக்காங்க, ஆரோ இருக்காரு. ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய ஆக்டர்ஸ் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வரிசையா வந்துட்டு அடுத்தடுத்து நம் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்க போகுது. தொடர்ந்து அதை பத்தி எல்லாம் பேசுவோம். இப்போதைக்கு இவங்களோட பிளான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுதான் வந்து எக்ஸாக்டா நான் சொல்லல. ஏன்னா வேற வழியில் இப்படிதான் கொண்டு போகணும். ஏன்னா ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சிங்கிள்காக வெயிட் பண்றீங்களா இல்ல ட்ரெய்லருக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிங்கிள் எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனுமே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.